அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அதை வளர்க்கும் அரசு ஊழியர்களுக்கும் நம்மை காத்துக் கொண்டிருக்கும் மேடை வீச்சிருக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் இந்த விழாவை சிறப்பிக்க நம்மால் முடிந்த வரை உதவி செய்வோம். அந்த உதவி எப்பொழுதும் ஒழுக்கமாகவும் நாணயமாகவும் கண்ணியமாகவும் கட்டுப்பாடுடன் இருக்கும்படியாக நாம் இந்த பயிற்சியில் கற்றுக்கொண்டதை அனைத்தையும் நடைமுறைப்படுத்தும் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது பெயர் ஆறுமுகம். என்னை கண்டால் உங்கள் அனைவருக்குமே ஜெய்ஹிந்த் என்ற பாடல் ஞாபகம் வரும். ஏன் நான் என்னை இப்படி அறிமுகம் செய்து கொண்டேன் என்றால், நமது இந்திய நாட்டிற்காக நம்முடைய ஒரு குழந்தையாவது இந்திய இராணுவத்திற்குமையும் மாடினேன் வேண்டும். நமது ஆசிரியர்கள் வகுப்பிலே கண்ணியமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்வார்கள். அவர்களிடம் ஒரு திமிர் இருக்கும், நாம் பார்த்திருப்போம். அந்த திமிர் எப்படி வரும் என்றால், நேர்மையாக இருந்தால் மட்டுமே அந்த திமிர் வரும் என்பதற்கு இவர்களே உதாரணம். அவர்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் கண்ணியமாக எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி அவங்க நடந்திருக்காங்க. விரிவுரையாளர்கள் அப்படின்னு நாம சொல்றோம். கண்டிப்பா அவங்க விரிவுரையாளர்கள் இல்லை, அனுபவசாலிகள். விரிவுரையாளர்களுடைய அனைத்து கற்றல் கோட்பாடுகளையும் தெரிந்து கொண்டு அவர்கள் நடத்தவில்லை, அவருடைய அனுபவத்தை மிக சிறப்பாக கச்சிதமாக பார்க்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், இனி நடப்பது நல்லதாக நடக்கட்டும். வாழ்க்கை இறைவர்கள் கிடைக்கட்டும். வாழ்வது ஒருமுறை யாதும் ஒரு யாவருக்கு தமிழ் என்ற மனிதரை வாழ்வில் வரும் தலைவருக்கும் தமிழகத்தை தெரிவி தமிழக மலையாள மனிதர் உலகில் மொழிகள் தொற்று முன்னேற்ற மொழி செம்மொழி என்ற மொழியில் எங்கள் உயிரிழந்த மண்ணில் மறைந்தால் நெஞ்சு வாழ்க்கை கெட்டிக்கும் தமிழர்களை கொண்டு குவித்தாலும் அடித்தாலும் தமிழ் மொழி வாழும் வரை இந்த 63வது அணி புகழ் ஓங்கும். நன்றி, வணக்கம்.